அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்று நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான பதில்களை நாம் இந்த பகுதியில் பார்ப்போம். பொதுவாக இன்று நடந்த 10ஆம் வகுப்பு அறிவியல் தேர்வு எளிமையாகவே இருந்தது. சரியான விடை தேர்ந்தெடுத்துக. கேள்வி எண் 1. பதில் ஆப்ஷன் டி, இன்க்ரீஸ் பை 300%, அதாவது 300% அதிகரிக்கும். ஆப்ஷன் டி. கேள்வி எண் 2. சரியான பதில் சி ஆப்ஷன், நேர்குறி அல்லது எதிர்குறி. ஆப்ஷன் சி, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். கேள்வி எண் 3. ஆப்ஷன் பி, சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதை மூடிவிடுகிறது. க்ளோசிங் த சுவிட்ச் கம்ப்ளீட்ஸ் த சர்க்யூட். கேள்வி எண் 4. கேள்வி 4 சரியான பதில் ஆப்ஷன் பி, 8,4. கேள்வி எண் 5. ஆப்ஷன் ஏ, அணு எண் ஆட்டோமிக் நம்பர். கேள்வி எண் 6. ஆப்ஷன் பி, 11 கிராம் 11 கிராம். கேள்வி எண் 7. ஆப்ஷன் ஏ, அதிக புறப்பரப்பளவு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. கேள்வி எண் 8. ஆப்ஷன் ஏ, C3H8 and C4H10. கேள்வி எண் 9. ஆப்ஷன் பி, தண்டு. கேள்வி எண் 10. ஆப்ஷன் பி, அன்யூப்ளாய்டு. கேள்வி எண் 11. ஆப்ஷன் பி, கல்லீரல் சிதைவு. கேள்வி எண் 12. ஆப்ஷன் பி, ஸ்கிரிப்ட் எடிட்டர். அடுத்து கேள்வி எண் 21 இருந்த பொறுத்துக. இதுக்கு சரியான பதில் பார்க்கும்போது, உயிரி வாயு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இயற்கை வாயு புதுப்பிக்கத்தக்க இயலாத ஆற்றல், பசுமை இல்லை வாயு CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, CFL ஆற்றல் சேமிப்பு. 4, 3, 1, 2 தான் இதுக்கு சரியான பதில். கேள்வி 22. இந்த சம்முக்கு ஃபைனல் ஆன்சர் 550 கட்ஸ், 550 கட்ஸ். இது வந்துன்னா சரியான பதில் இந்த சம்முக்கு. கேள்வி எண் 23, 24 எல்லாமே எளிமையாக தான் இருந்து, ஏற்கனவே பல தேர்வுகளில் கேட்டதான் மீன் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சம்மு 32. 32க்கு பதில் எப்படி வரணும்னா, திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு 1.2 ml. திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு 1.2 ml. திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு 2.7 ml. இப்படி வந்துன்னா இது சரியான பதில். கேள்வி எண் 33 ஆ, அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் உள்ளது. ஆன்சர் 2 ஓம் மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டம் 0.5 A, அதாவது 5 ஆம்பியர். 0.5 ஆம்பியர். இன்னொரு ஆன்சர் 4 ஓம் மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டம் 0.25 ஆம்பியர். இதான் இதுக்கு பதில். அடுத்த கேள்வி 34 பி ஆப்ஷன், பியில் உள்ள செகண்ட் ஒன்று ஆன்சர் pH வேல்யூ 4. pH வேல்யூ 4.
பொதுவாக இந்த அறிவியல் தேர்வானது எளிமையாக தான் இருந்து, இந்த சம்மை விட்டுட்டு பார்க்கும்போது எளிமையாக இருந்து. இதுபோன்று இன்னும் நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் அந்த ஒரு மதிப்பெண் 12ல் எத்தனை சரின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.